ஹலோ, குட் மார்னிங். குட் ஆஃப்டர்நூன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். மதியம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், யார் எப்போ பார்க்குறீங்களோ. இன்றைக்கி ஒரு ஷார்ட் ட்ரேடிங் பார்த்துடலாம். ஓகே, எனர்ஜி ரீடிங் பார்ப்போமா? எனர்ஜி ரீடிங் யார் என்ன மாதிரியான எனர்ஜி இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க? ஓகே, கலெக்டிவ் எனர்ஜி ரீடிங். இந்த கார்டு திரும்ப திரும்ப என் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது. என்ன ரீசன் பார்த்துடலாம். ஏதோ ஒரு சம்திங் என்ன விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு? கலெக்டிவ் மெசேஜஸ். லவர்ஸ் அண்ட் டெவில். Lover card and devil. எல்லாமே ஒரு ரெண்டு பர்சன்ஸ், மேல் ஃபீமேல் சொல்லிட்டு டெவில் கார்ட்லேயும் 2 பர்சன்ஸ், லவர்ஸ் கார்டில் 2 பர்சன்ஸ், இந்த கார்ட்லேயும் 2 ஆஃப் கப்ஸ்லேயும் இந்த மாதிரியான ஒரு இது. பண்டம் பரிமாற்றம்ன்ற மாதிரி ஏதோ சில விஷயங்கள் பரிமாற்றம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு மேஸ்குலின், ஒரு டிவைன் மேஸ்குலின், ஒரு டிவைன் ஃபெமினன். இது யாருக்கு ரீடிங் எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நான் எனர்ஜி ரீடிங் தான் பண்ணிகிட்ருக்கேங்க. ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை. ஏதோ ஒரு ரெண்டு பேருக்கும் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். என்ன விதத்தில்ன்றதை நம்ம திரும்ப பார்க்கலாம். நம்ம எனக்கு தெரிய வேண்டும் எந்த விதத்தில் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுன்னு. மேபி சில பேர் ட்ரீமில் பார்க்குறதா இருக்கலாம். சில விஷயங்கள் உங்களுடைய பார்ட்னர் பற்றி இல்லை உங்கள் லவர் பற்றி அந்த மாதிரி சில விஷயங்கள் ட்ரீமில் பார்க்குறதா இருக்கலாம். சில விஷயங்கள் நீங்கள் ஒரு டெலிபதி அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதா இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். சில உங்களுடைய தாட்ஸ், நீங்கள் யோசிக்கிற விதங்களை. மேபி உங்களுக்கு இந்த டவுட்ஸ் இருந்ததுன்னா, நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அவங்க வரைக்கும் போய் சேருதான்னா இது கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அந்த விஷயங்கள் போய் சேருதுன்ற மாதிரி. சில பேர் ஒரு எனக்கு இந்த கார்டு தான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. இது எதனாலன்ற மாதிரி. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்ற மாதிரி நீங்கள் ஒரு டிவைன் எனர்ஜியில் போகிற மாதிரி இருக்கும்போது ஒரு டெவில் எனர்ஜி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் தானாகவே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற மாதிரி, இல்லை உங்களை அவங்க வழியில் இழுக்கிற மாதிரி இருக்குது. அந்த கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம். ஓகே, கிங் ஆஃப் காயின் கார்டு கீழே விழுந்தது, நான் எடுத்து வச்சுருக்கேன்.
கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஒரு டிவைன் எனர்ஜியில் இருக்கும்போது ஒரு டெவில் எனர்ஜி வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்ட். சில பேருக்கு வந்து உங்களுடைய பாஸ்ட் ஏதோ ஒரு எனர்ஜி ரிட்டர்ன் வர மாதிரி இருக்குது. பாஸ்ட் எனர்ஜி கொஞ்சம் விளையாடித்தான் பார்ப்போம்ன்ற மாதிரி பாஸ்ட் எனர்ஜி ஏதோ ஒரு எனர்ஜி ரிட்டர்ன் வர மாதிரி இருக்குது. நீங்கள் அதை வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வரீங்களான்றது தான் இங்கே ஒரு கொஸ்டின் மார்க். ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு டெவில் ஒரு டாக்ஸிக் ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லலாம். டாக்ஸிக்கில் நெகட்டிவ் எனர்ஜி, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வர மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து உங்ககிட்ட மேபி தெரிஞ்சும் தெரியாமலும் அட்டாச்சாக இருக்கிற ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வெளியில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வெளியில் வரீங்க. உங்களுடைய பாஸ்ட் எனர்ஜிலேருந்து வெளில வரீங்க. உங்கள் பாஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் சில விஷயங்கள்லேருந்து வெளியில் வரீங்க. பிஹேவியர் பாஸ்ட்டில் பண்ண ஒரு சில பிஹேவியர்ஸ்லேருந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்துகிற மாதிரி கண்டிப்பாக ஏஸ் ஆஃப் ஸ்பைக்கர்ஸ் கண்டிப்பாக பேஜ் ஆஃப் ஹார்ட்ஸ் கண்டிப்பாக ஏதோ ஒரு டாக்ஸிக்கான ஒரு பேட்டர்ன், டாக்ஸிக்கான ஒரு நெகட்டிவிட்டி, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் வந்து திரும்ப வந்துட்டு ஒரு அந்த மாதிரியான ஒரு டிவைன் மேஸ்குலின், ஒரு டிவைன் ஃபெமினின், அவங்களுக்காக தான் இந்த ரீடிங். அந்த மாதிரியான சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வரீங்கன்றது தான் இந்த இடத்துல குறிப்பிடுற மாதிரி இருக்குது. சில பேர் உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய க்ரஷ், உங்களுடைய XYZ அந்த மாதிரி இருக்கலாம். சில பேர் வந்துட்டு கண்டிப்பாக சில பேர் வந்துட்டு உங்களுடைய ஒரு நெகட்டிவான சில விஷயங்கள் உங்களுக்கே தெரியாமல் சில பேர் நம்மக்கிட்ட சில விஷயங்கள் இருக்கும், அது நமக்கு தெரியாது. அதை ஒருத்தவங்க வந்துட்டு அதை ஒரு குறிப்பிட்டு சொல்லும் போது தான் அந்த டைம் தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நமக்கே தெரியலன்ற மாதிரி. சம்டைம்ஸ் நம்மளே சில விஷயங்களை அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 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 ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஒரு விஷயம் நடக்கும்போது தான் நம்ம அதை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, நம்மக்கிட்ட இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறது நம்ம வந்துட்டு வெளிவரணுன்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஒரு பேட்டர்ன்லேருந்து நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில வர மாதிரி இருக்குது. இந்த வாட்டி எந்த விதமான ஒரு மைண்ட் கேம்ஸோ எந்த விதமான சூழ்ச்சியோ எதுவுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆக போகிறது கிடையாது. இந்த வாட்டி யார் எது பண்ணாலுமே ஒரு ஃபுல் ஒரு கிறிஸ்டல் கிளியர் மைண்ட் வந்து நீங்கள் உங்களுடைய மைண்ட் இருக்குது. இப்போது யார் எப்படி நம்ம இந்த விஷயங்களை வெளில வரணுன்றது, அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, உங்கள் ஒர்க் பிளேஸில் இருந்தாலும் சரி, உங்கள் கெரியரில் ஏதோ ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஹோப் கொடுத்து உங்களை வந்து அந்த இடத்துல வைக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லை. அந்த ஒரு ஹோப் கொடுத்து உங்களை அதே இடத்துல தங்க வைக்கிற அந்த விஷயம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் அதுலேருந்து ஒரு ஃப்ரீ பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு வெளியில் வர மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுடைய வேறு ஒரு உலகத்தில் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியான சில விஷயங்களுக்காக நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் உடைச்சிட்டு வெளில வரீங்க. ஒரு நெகட்டிவான சில விஷயங்கள்லேருந்து வெளில வர்றீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ உங்களுக்குள்ளே ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் தான் இப்போ உங்களுக்கான ஒரு சக்ஸஸ், உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ், உங்களுக்கான சில விஷயங்கள் லைஃப்பில் எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்க போகுது. எம்பரர், இங்கேயும் நான் எம்பரர் கார்டு பார்த்தேன், நான் எடுக்கல, பாட்டம் ஆஃப் த டெக். இங்கேயும் அகெயின் எம்பரர் கார்டு வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லா விஷயங்களுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலை, டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்வையில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த விஷயங்களை நீங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டும் வரீங்க. உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்து அந்த விஷயங்களில் வெற்றி அடைகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அதில் ரொம்பவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வர மாதிரி இருக்குது. இந்த எனர்ஜி ரொம்பவே ஒரு பிளைண்ட் ஃபோல்டுன்னு கேட்குது எனக்கு. உங்கள் கண்ணு கட்டி வச்சுருந்த அந்த ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆசை, ஒரு ஹோப், ஏதோ ஒரு வாக்கு மாதிரி ஏதோ சில விஷயங்கள் ஏதோ மாட்டியிருந்தீங்கன்னா அந்த விஷயத்துலேருந்து அந்த கண் இது கட்டியிருக்கிறத எடுத்துகிட்டு நீங்கள் வெளி உலகம் பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்ட மாதிரி இருக்குது. யாரும் எந்த விதத்தில் உங்களுக்கு தடை செய்கிற மாதிரி இங்கே கிடையாது.
ஏன்னா உங்களுடைய இந்த கண் தான் கட்டியிருந்ததை தவிர, நீங்கள் பார்க்குற கண் தான் கட்டியிருந்ததை தவிர உங்களுடைய மனக்கண் இருக்கு இல்லையா, தேர்டே இருக்குது. ஸோ உங்களுடைய உள் மனசு இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உள்ளே இருந்து உங்களுக்கு ஒரு ஒரு அவேக்கனிங், ஒரு நியூ பர்சனாக நீங்கள் வெளியில் வந்ததுனால நீங்கள் எல்லாமே ஒரு கிறிஸ்டல் கிளியராக பார்க்குற மாதிரி இருக்குது நீங்கள். அதனால் நீங்கள் உங்களுடைய அந்த ஃபோல்டு கட்டியிருந்த அந்த விஷயங்களை கட்டிட்டு நீங்கள் ஒரு வெளிச்சத்துக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வரீங்க. வா, ஓகே, இதுதான் உங்களுடைய மெசேஜ். யாருக்கு ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாமே இப்போ ஒரு பாசிட்டிவ் வைப், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் தான் எல்லாருமே இருக்கிறீங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு விஷயம், இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள். உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு கண்டிப்பாக தேவை. கமெண்ட்ஸ் எனக்கு ப்ளஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கமெண்ட் கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுங்கள். எனக்கு கண்டிப்பாக தேவை, உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக தேவை. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். ஹலோ, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் 2 நாளாகவே மறந்துட்டுருக்கேன். மணிமாலா மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே என்னோடய பர்த்டேக்காக சாரி எடுத்துக்க சொல்லி ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு கேஷ் அனுப்புனாங்க. தேங்க்யூ ஸோ மச் மணிமாலா மேம். ஞாபகம் வச்சுட்டு 2 days பிஃபோரே சென்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய லவ், அஃபெக்ஷன் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸ் தான் எனக்கு தேவை. எனக்கு அது இருந்தாலே எனக்கு போதும் மேம். தேங்க்யூ.